Hello friends, welcome to our channel Guy Speaks and this is Gayatri. இன்னைக்கு நம்ம டே 4 பைத்தான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டே 3 வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும்னா போய் பார்த்துருங்க. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ அகெயின் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து சீக்கிரமாக வந்து செய்கிறோம். அண்ட் ஆல்சோ நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பற்றி. ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் பற்றி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் தான். நம்ம ஒரு பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது அது நம்ம 2 நேம் இருக்குன்னா அந்த நேம்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மேரி அண்ட் ப்ரௌன் 2 நேம் இருக்குது. ஸோ நம்ம இது இன்புட் வந்து எப்படி கொடுக்கணும்னா இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேரின்னு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்லேயே பேக்லேயும் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணோம். தென் ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு தென் அகெயின் 2 டைம்ஸ் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு தென் ப்ரௌன் அப்படின்னு போட்டு ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் டபுள் கொட்டேஷன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து மேரி ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஜாயினிங் டெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம ஸ்ட்ரிங்னா ஆக்சுவலி பைத்தானில் ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லுவோம், கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த ஸ்ட்ரிங், இல்லைனா அது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது. ஸோ ஸ்ட்ரிங்னு சொல்ல முடியாது அதை. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதுக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நம்ம வந்து கொட்டேஷன் மார்க் போட்டால் மட்டும் தான் அது ஸ்ட்ரிங், இல்லைனா அது ஸ்ட்ரிங் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஹவு டு யூ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நேம் மேரி இன் பைத்தான். மேரி அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் நேம் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், பிரிண்ட் அப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் தென் ஃபர்ஸ்ட் நேம் ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் தென் கோலன் தென் மேரின்னு போட்டு தென் அகைன் கொட்டேஷன் மார்க் போட்டு ப்ராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் க்ரியேஷன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அது நம்ம போட்டோம்ல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் கோலன் மேரி அந்த மாதிரி நான் சொன்ன கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் போடணும். இதை வந்து நம்ம ஒரு அவுட்புட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு போட்டு தென் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் தென் கொட்டேஷன் மார்க் டபுள் கொட்டேஷன் மார்க் தென் வந்து ஃபர்ஸ்ட் நேம் தென் வந்து ஒரு கோலன் கொடுத்துட்டு தென் மேரி அப்படின்னு நான் போட்டு தென் அதை வந்து ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டு எண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போட்டு இதில் வந்து என்ன அவுட்புட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் வந்து வாட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங் இன் பைத்தான். ஸ்ட்ரிங்கில் நம்ம மெயின் யூஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஹேண்டில் தான். ஸோ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ஹேண்டில் டெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஹவு ஆர் ஸ்ட்ரிங்ஸ் என்க்ளோஸ்ட் இன் பைத்தான். ஸ்ட்ரிங் வந்து எப்படி என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும், கொட்டேஷன் மார்க் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லென் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லென் ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா லென் ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் நம்ம கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குள்ளே எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு அது கவுண்ட் பண்ணி சொல்லும். அதுதான் வந்து லென் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி லென். ஸோ அதே மாதிரி பைத்தான் இஸ் ஃபன்னு நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் போட்டாச்சு தென் ஓப்பன் ப்ராக்கெட் தென் லென் LEN தான் போடணும், ஃபுல் வேர்ட்ஸ் எழுதக்கூடாது. தென் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் தென் கொட்டேஷன் மார்க் தென் பைத்தான் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். பைத்தான் இஸ் ஃபன் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்லேயே ஒரு டபுள் கொட்டேஷன் அண்ட் ஆல்சோ திருப்பியும் நம்ம வந்து 2 டைம்ஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா லென்னுக்கு நம்ம ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 2 டைம்ஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து 14 வந்திருக்கு. பிகாஸ் 14 கேரக்டர்ஸ் அதில் வந்து இருக்குது, நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அண்ட் ஆல்சோ ட்விட்டர் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்காண்டி தான் டெவலப்பர்ஸ் வந்து எதுக்கு இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லென் ஃபங்க்ஷனாக ஒரு சில ஆப்ஸ்லாம் லிமிட் இருக்கும், இத்தனை கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ட்விட்டரில் 140 கேரக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி லிமிட்டேஷன் இருக்கிற ஆப்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகிறதுக்கு டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி லென் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ நீங்கள் ட்விட்டர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லென் ஃபங்க்ஷனோட இது வந்து அதுதான். ஸோ அதுக்காண்டி தான் வந்து டெவலப்பர்ஸ் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டோட்டலி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாதுல்ல, நம்ம கவுண்ட் பண்ணி போட முடியாது. ஸோ அதனால அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. இப்போ வந்து கேரக்டர்ஸ்க்கு தான் நம்ம லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லாங்கான கேரக்டர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வந்து யூஸ் ஆகும். தென் ஹவு டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஹலோ ஃபியூச்சர் கோடர் இன் பைத்தான். இதில் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லென் மட்டும் யூஸ் பண்ணி இது பண்ணுறது 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. 4 லென் மட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். வாட்ஸ் த அவுட்புட் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம
எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா ஹலோ ஃபியூச்சர் கோடு இருக்குது 20 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லேர்ன் டு பிரிண்ட் கோட்ஸ் இன்சைட் ஸ்ட்ரிங். சரியா, நம்ம இப்போ ஒரு இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு மிஸ்டேக் விட்டோன்னா என்ன ஆகும், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து த சீக்ரெட் டு சக்ஸஸ் இஸ் கீப் கோடிங் கொடுத்துருக்காங்களே. ஸோ இப்போ நம்ம ஒரு வேளை அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு தப்பாக தான் கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ நான் இப்போ வந்து டைப் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு த சீக்ரெட் டு சக்ஸஸ் இஸ் கீப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் த சீக்ரெட் டு சக்ஸஸ் இஸ் அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டு தென் டபுள் கொட்டேஷன் போட்டு தென் கீப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம லாஸ்ட் வந்து கொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கொட்டேஷன் யூஸ் பண்ணுறதுலாம் மிஸ்டேக் இருக்குது. ஸோ சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம், ஆனால் 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எரர் காமிக்கும். ஸோ என்ன எரர் காமிக்னா சின்டாக்ஸ் எரர், பேட் இன்புட் ஆன் த லைன் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தப்பாக ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். நான் ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணுறேன் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கோ பேக் கொடுத்து பார்க்குறேன். ஸோ என்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன், அந்த சீக்ரெட் அப்படின்னு ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போட்டிருக்கேன். சீக்ரெட்டுக்கு வந்து லாஸ்ட் வந்து ஆர் போட்டிருக்கேன், டி போட்டிருக்கேன் பதிலாக. பட் இருந்தாலும் நம்ம சின்டாக்ஸ் எரர் விட்டுருக்கனால சேம் திங் தான், நான் ஜஸ்ட் மிஸ்டேக் விட்டுருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிடுறேன். கரெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சேம் திங் தான், சின்டாக்ஸ் எரர் தான். ஸோ இப்போ நான் போயிடறேன் பேக்கில். ஆக்சுவலி நமக்கு எதுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் மெயின்லி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சீக்ரெட் டு சக்ஸஸ் இஸ் கீப் கோடிங் இருக்குல்ல. ஸோ அது வந்து லாஸ்ட் வந்து டபுள் கொட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து இதில் மெயின் மிஸ்டேக்காகவே இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து சரியாக வரல. ஸோ அகெயின் நான் ஒரு ரன் பண்ணி பார்க்கும்போதும் இந்த சேம் மிஸ்டேக் தான். ஸோ நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதிலே அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் பேசிக் மட்டும் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த ஆப் வந்து கோட் ஃபோப்னு ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கற்றுக்க முடியாது, ஒரு பேசிக் வந்து நீங்கள் பேசிக் லெவல் மட்டும் இதில் கற்றுக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களால் ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியும். தென் பிரிண்டிங் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றான் இந்த இதில் இருக்குது. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம கிடச்ச கோடோட அவுட்புட் வந்து என்னது, சின்டெக்ஸ் எரர் தானே. ஸோ அதுதான் இதில் வந்து திருப்பி நம்மள்ட்ட அகெயின் சொல்லியிருக்காங்க நம்மள்ட்ட நீங்கள் பண்ணியிருக்க கோடுக்கான அவுட்புட் வந்து இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எதனால மிஸ்டேக் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ தென் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் 1, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அதை மாதிரி இது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see this. ஓகே, இதோட அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ சொல்யூஷன் 2 எப்படின்னா ஸோ பிரிண்ட் த ஃபாலோவிங் இன் பைத்தான். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுவோம், ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டைப் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல, ஸோ அதே தான் ஜாயினிங் நேம்ஸ் சேலஞ்ச். ஸோ இதில் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொட்டேஷன் ஃபேமிலி ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் அண்ட் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது என்ன அவுட்புட் கிடைக்கும், கரெக்டாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ நம்ம அகெயின் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இது நீங்களே வந்து பாருங்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லிட்டு நம்ம இப்போ இப்படி என்ன கொடுக்கணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னல. ஸோ அதான் வாட்ஸ் த அவுட்புட் ஆஃப் பிரிண்ட் மேரி ப்ளஸ் ப்ரௌன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், மேரி ப்ரௌன் ரெண்டும் ஜாயின் ஆகி வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதுதான். லாஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா ஜாயினிங் டெக்ஸ்ட் இதெல்லாம் அப்புறம் லென் ஃபங்க்ஷன் படித்தோம். தென் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்
ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, அவ்வளோதான்.